நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா? ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம். என்ன? பரவாயில்ல சொல்லு. கல்யாணம் எப்ப? யார் கல்யாணம்? சுதா கல்யாணமா? தெரியல, சீக்கிரம் இருக்கும். யாரு? அந்த முருகன் தான் மாப்பிள்ளையா? சரவணா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. முடியலடி, மறக்க முடியல. நல்லா யோசிச்சு பாரு, நமக்குள்ள எதுக்கு அனாவசியமா சண்டை வந்துச்சு? உங்க அப்பா உங்க அண்ணனோட அவசர முடிவுனால. அதான் தப்புன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுல்ல, விட்றா. நாம விட்டாலும் அவங்க கூட போறது இல்ல. கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு கண்களையும் வந்து நிக்க போறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் மூத்த மாப்பிள்ள, மீனாட்சி இல்லாம அந்த கல்யாணம் நடக்காது, நீங்க வந்தே ஆகணும்னு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அப்ப நீயும் அழ போற. நான் அழமாட்டேன். சும்மா சொல்லாதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் யாரும் வேண்டான்னு வந்துட்டேன்டா. திரும்ப அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுவ. ஆக மாட்டேன். இந்த தடவை நானும் ஹர்ட் ஆயிருக்கேன். என்ன இருந்தாலும் அந்த சோமு பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது மீனாட்சி. என்னாலே முடியாது. சுதாவுக்காக பொறுத்துட்டு இருந்தேன். நான் யாருக்காக பொறுத்து போனாலும் அவசியம் கிடையாது. நீயா இரு. அதுக்கு நீ என் கூட என் சைட்ல நிக்கணும். நான் எப்பவுமே உன் சைடு தான். இல்ல மீனாட்சி, உன் அப்பா உன் அண்ணன் இனிமே உன் ஃபேமிலியோட உனக்கு எந்த தொடர்பும் அவங்களோட இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் அது கஷ்டம்னு. ஆனா நாம இப்படி தொடர்ந்து சண்டை போட்டு இருந்தா அது நல்லா இல்ல. நம்ம லைஃப்ல நம்ம நிம்மதியா வாழவே முடியாது. ஒரே பனிஷ்மெண்டா இருக்குடி. வேணாம், நம்மளுடைய ஃபீலிங்ஸை மதிக்காதவன் எவனும் வேணாம். சரி, எனக்காக சொல்லாத. உனக்காக தான்டா சொல்றேன். உனக்காக மட்டும்தான். என் அப்பா, அண்ணன், அம்மா, தங்கச்சிங்க எல்லாரையும் வேண்டான்னு முடிவு பண்ணது உனக்காக தான். உன் முடிவுல நீ உறுதியா இருக்கணும். இருப்பேன் உனக்காக. சத்தியமா? உன் மேல சத்தியமா. இனி உன் வீட்டுல யாரு கூடயும் பேசக்கூடாது. அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்கடா. எனக்கு தெரியும், நான் ஈஸா பேசுவானுங்க. சரி, நான் அவங்க கிட்ட பேசல. பத்திரிகை போஸ்ட்ல அனுப்பிச்சாங்கன்னா வாங்க மாட்டேன். இன்விடேஷனை வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு போனாங்கன்னா தொட மாட்டேன். இல்ல நான் சொல்றதுனால என் மேல கோவம் இல்லையே? நீ என்னடா பண்ண கோவப்படுற மாதிரி? இல்ல, நாம ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த முடிவே. பிரச்சனையை விட்டு கொஞ்ச நாள் விலகியே இருப்போம். சரி. என்ன உன் சரி சரியே இல்லையா? என்னடா உன் பிரச்சனை? ஒன்னும் இல்ல. டேய், என்ன? நமக்கு அவங்க யாரும் வேணாம் நினைச்சு. சரிடா, புரியுது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல. அந்த சத்தியத்துல உறுதியா இருப்பியா? கண்டிப்பா. ப்ராமிஸ்? மறுபடியுமா? இது இங்கிலீஷ்ல ப்ராமிஸ் பண்ணு. ஹிந்தியில, இங்கிலீஷ்ல, மலையாளத்துல, தமிழ்ல ப்ராமிஸ். மீனாட்சி, லவ் யூ டி. ஏன்பா உங்களை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன், நீங்க என்னடா இங்க வந்து நிக்கிறீங்க? ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் காத்தாட வந்தேன். மழை வர மாதிரி இருக்கேன்ப்பா. தமிழ், நான் புழுக்கமா இருந்ததுன்னு சொன்னது மனசுக்குள்ள. எல்லாரும் அவசரப்பட்டு இத்தனை நாள் கட்டுக்கோப்பா இருந்த குடும்பத்தை தொலைச்சிட்டோமோன்னு நினைக்கிறேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா யார் மேல தப்புன்னு புரியல. ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது என் மகன் மீனாட்சி. என்னால எல்லாமே நினைச்சுன்னு நினைக்கிறீங்களாப்பா? நீ என்னப்பா தப்பு பண்ண? நான் அதுவும் தப்பு இல்லைல்ல, அது உங்களுக்கும் தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் ஏன்ப்பா அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கிறப்ப எல்லாருமே கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? ஏன்டா அவன் உங்க மருமைங்க, நான் உங்க மகன். மருமைங்கடா உங்க வயசை அனுபவித்து மதிக்காம உங்க தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு உத்தரவு ஓடிவேன். அதை நாங்கள் அடிமை மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி வைக்கணுமா? பா சௌந்தர்யாவை எங்கள் மாமியாவை எனக்கு பண்ண கொடுமைக்கலாம் நான் நினச்சிருந்தா அந்த குடும்பத்தில் ஒரு பய உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்.
நான் மன்னிக்கல. சரவணனுக்காகவும் மீனாட்சிக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் மன்னிக்கல. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்காகவும் சுதாவுக்காகவும் சரவணன் சோமுவை மன்னிக்கலாம்ல. என்னமோ உறவே வேணாம்னு முறுக்கிட்டு போறியா? நான் போய் காட்டவா? விவாகரத்து கொடுக்கணும்னு சௌந்தர்யா கழுத்துல கத்தி வச்சப்ப கூட லண்டனுக்கு போயிட்டு வா காத்துட்டு இருக்கோம்னு சொன்ன வைப்பா நானு. எப்பா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பு மரியாதையும் பகல் ராத்திரி மாதிரி மாறி மாறி வர்றது கிடையாதுப்பா. நிலைச்சு நிக்கணும். எந்த சூறாவளி வந்தாலும் நிலைச்சு நிக்கிற மழையா இருக்கணும். எல்லாத்தையும் தவறு ஆகிட்டு போயிட்டா அவனை நம்பி வர மீனாட்சி பேக்க தூக்கி பின்னாடியே போயிடுச்சு. நம்மளுக்கு யாரு வேணாம்ப்பா. சுதா ஒன்றும் அனாதை கிடையாது. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பெத்தவங்க நீங்க இருக்கீங்க. அப்பா இவங்க யாருப்பா அவ வாழ்க்கை முடிவு பண்றதுக்கு? சுதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்ப்பா. தமிழ், வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல. இந்த நேரத்துல சந்தோஷத்தை உருவாக்குவோம்ப்பா. சுதா கல்யாணம் தான் நம்மளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் திருப்பி கொண்டு வரும். இப்போ உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணா சரவணன் மீனாட்சி அனுப்ப மாட்டாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் அவன் கையை காலை பிடிச்சி கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு கேட்பீங்க. அதுக்கு அவன் தமிழ் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாத்தே நான் கல்யாணத்துக்கு வரவே முடிவேன். நான் வேற வழி இல்லாம என் தங்கச்சிக்காக அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். போங்கப்பா நீங்க. என்னால திரும்பவும் சரவணை முச்சில் முடிக்க முடியாதுப்பா. அவன் வேணாம்ப்பா. அவனு மீனாட்சி சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது ஒண்ணு உள்ள வந்து கெடுத்துல இல்ல. அவனுக்கு அவன் வழி, நம்மளுக்கு நம்ம வழி. நம்ம எல்லாத்தையும் விட்டுருங்க. பாவம் சுதா அத்தான் அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா. அவன் மனசு வருத்தப்படும் ஒரு செகண்ட் இவன் யோசிச்சு பார்த்துருப்பானா? என்னமோ தெனாவட்ட முறிக்கிட்டு போறேன். சரி போனேன்ல, ஒரு போன் பண்ணி சுதாகிட்ட பேசிருப்பானா? பா எல்லாம் பொய்ப்பா. அவன் ஆளும் போய் அவன் அன்பும் போய். பா இந்த ஆடி மாசம் முடியட்டும். ஒரு நாளாக பார்த்து சுதாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நிச்சயதார்த்தம் பண்ணி அடுத்த நாளே கல்யாணம். இங்க பாருங்க, கண்டிப்பா வரணும்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு நேரடியாக போய் பத்திரிக்கை கொடுப்போம். வந்தா வரட்டும் நினைக்கிறவங்களுக்கு தபால் அனுப்பி வைப்போம். வந்தா செலவு, போனா வரவு. வா ஹோம குடும்பத்திலையும் கல்யாணத்துக்கு சீக்கிரம் தயாராகுன்னு சொல்லிடுவோம். சுதா கல்யாணத்தை நான் மனுஷனை நம்பி செய்யலப்பா, அந்த கடவுளை நம்பி செய்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாப்பா கொஞ்சம் மேல போட்டு விடுவோமா? சரவணா, சரவணா, வாமா. காதுல இருக்கிற மிஷினை கழட்டு. அப்பா வரல? வீட்ல இருக்காரு. நான் தான் வீட்ல இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன். எங்க உன் அருமை மனைவி மீனாட்சி? உள்ள இருக்கா? மீனாட்சி வாங்கத்த. வாம்மா. ஊர்ல இருந்து எப்ப வந்த? உன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அந்த உலகழகி சுதா எப்படி இருக்கா? மா ஒரு நிமிஷம் என்ன பாரு. முடியாது. நான் உன்னை பார்க்க வரல, இவளை பார்க்க தான் வந்தேன். எனக்கும் இவளுக்கும் தீர்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஏம்மா மீனாட்சி? என்னடா சரவணா சவுண்ட் அதிகமா இருக்கு? ஆமா, நீ அவகிட்ட பழசெல்லாம் பேசுறதா பேசாத. ஏன் ஏன் பேச வேண்டாம்? ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரவணா, இவ அண்ணன் இப்படிதான். ஒவ்வொரு தடவையும் சண்டை ஆரம்பிச்சு வைப்பா, நீ முடிச்சு வைப்பியா? மா இந்த வாட்டி மீனாட்சி அவங்க யாரும் தேவையில்லன்னு தூக்கி போட்டு வந்துட்டா. நடிப்பு. நீ நம்புனா நம்பு. இனி எனக்கும் என் மாமனார் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ போடுற நாடகத்துல நீ ஒரு வேஷம் போட்டிருக்கியா? நீ நம்புறதோ நம்பாததோ உன் இஷ்டம். நான் உண்மையே சொல்லிட்டேன். உக்காரு, காஃபி சாப்பிட்டு போ. எனக்கு இவ கையால பச்சை தண்ணி கூட வேண்டாம். என்ன ஊருக்கு வரவழிச்சு நல்லா மூஞ்சில கரிய பூசினவங்க கிட்ட என்ன உறவு வேண்டி கிடக்கு? காப்பியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். எனக்கு காஃபி வேணும். என் வீட்டுக்கு வா, நல்ல ஃபில்டர் காப்பிய மணக்க மணக்க போட்டு குடுக்கறேன். நீ இப்ப இங்க காஃபி சாப்பிட்டு தான் போற.
உன் கையால குடு, நான் குடிக்கிறேன். மீனாட்சி போய் காஃபி ஆ, போட்டோம். சரவணா, அவகிட்ட இருந்து வாங்கி என் கையால கொடுப்பம்மா. நீ பெரிய நடிகன்டா. மா மீனாட்சி திட்டாதம்மா, அவ பாவம். எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டா. சுதா கல்யாணத்து கூட போக மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டா. எனக்கு சத்தியம் பண்ணிட்டாமா. நினைச்சு பாருமா, ஒரு பொண்ணுக்கு அவ அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு. ஒரு பொம்பளையா என்னை விட அவ கஷ்டம் உனக்கு தானமா புரியணும். ஏமா புரியாத மாதிரி முகத்தை வச்சிருக்க? உன் கோவத்தை தூக்கி போடு. மறுபடியும் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வா போ. இனிமே மீனாட்சி நீதாம்மா அம்மா. இனிமே மீனாட்சிக்கு நீ நான் அப்பா தான் எல்லாமே. சரவணா, சொல்லு. இனிமே உன் பொண்டாட்டி அந்த வெள்ளை வேட்டி வீட்டுக்கு போக மாட்டால? மாட்டா. உண்மையாவா? சத்தியமா. ஒருவேளை சத்தியத்தை மீறி அவ உனக்கும் எனக்கும் தெரியாம அங்க போனா? போக மாட்டாமா. போனா அதுதாம்மா கடைசி. அவ முகத்துல நான் முடிக்கல. சத்தியமா? ஓ மேல சத்தியமா. காபிய குடுக்க சொல்லு, கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வர சொல்லு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எடுத்துக்க. அத்தை, ம், ம், ம். எனக்கு தெரியாம நான் இவ்வளவு சொல்லியும் மதிக்காம இந்த சம்மதத்தை ஏற்பாடு பண்றீங்களா? அப்பவே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மதமும் இல்ல. ஏற்கனவே நான் அவனை அவமானப்படுத்திட்டேன்னு சரவணா கோவமா இருக்கான். எவ்வளவு சீக்கிரம் நாங்க போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க போனாதான் எல்லாம் சரியாகும். என்னங்க, என்னங்க? எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு. அதையே நினைச்சிட்டு இருந்தீங்க. என்ன ஆச்சு? ப்ரெஷர் அதிகமா போயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க. எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? கொஞ்சம் அமைதியா இரு. உடம்புக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் பத்தாதுன்னு நீ வேற வெளியில இருந்து பேசி இம்சை பண்ணாத. இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னமோ யோசிக்கிறேன் போ. மீனாட்சி பத்தி தானே யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை பத்தி யோசிக்கிறேன். ரொம்ப தங்கமான மனுஷன். சின்ன குழந்தை மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு டெல்லியில இருந்து ஓடி வந்திருக்காரு. சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தார். ஆனா சட்டுன்னு அறுத்து போட்ட மாதிரி வீட்டை விட்டு வெளியே திருத்தி பெரிய பாவம் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குங்க. நம்ம பக்கம்தான் அதிகமான தப்பு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகும் புதுசா ஒரு ஆரம்பம் இருக்கு. மீனாட்சி ஊருக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு வார்த்தை கூட பேசல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாட்சி கிட்ட பேசாம ஒரு நாளும் தூங்குறது இல்லம்மா. அதே மாதிரிதான் மீனாட்சியும். இப்ப அந்த தொடர்பு விட்டு போச்சு. என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க ஃபோன் பண்ணி மீனாட்சி கிட்ட பேச வேண்டியதானே? தயக்கமா இருக்குமா. மாப்பிள்ளை கடுமையான வருத்தத்துல இருப்பாரு. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசுறது, என்னப்பா இப்படி நடத்த போச்சுன்னு கேட்டா என்கிட்ட ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. முதல் தடவை எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி என்னை எதுவுமே செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இத பாருங்க, நல்லதோ கெட்டதோ அவ நம்ம மக. அந்த பறவை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க.
என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தைரியம் இல்லம்மா. ஏங்க, இந்நேரம் மீனாட்சி மாப்பிள்ளை கிட்ட பேசி சரி பண்ணிருப்பா. ஒரு பிரச்சனையும் இருக்காது. போனை போடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் மொக்க மொக்க ப்ரோக்ராமா இருக்குது. மீனாட்சி, சொல்லுடா. நீ எத்தனை நாள் ஆபீஸ் லீவ் போட்டிருக்க? என்னடா சார் இன்னும் நம்ம கிட்ட ஆபீஸ்க்கு போகலையான்னு கேட்கலையான்னு பார்த்தேன். பேசிக்கலாம். என்ன வேலையை ரிசைன் பண்ண போறியா? உன் ஐடியா என்ன? வேலைக்கு போக கூடாதுங்கறியா? நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேமா. அப்புறம் நீ என்னால தான் ரிசைன் பண்ணேன்னு என்னையே டார்கெட் பண்ணுவேன். ஆளை விடு. அப்போ ஜாப் ரிசைன் பண்ணிட்டா? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையா? இப்ப சொன்னியே ஜாப் ரிசைன் பண்ணா நான் உனக்காக தான் சொல்லுவேன்னு. அம்மா தாயே, ஆளை விடுமா. உன் விளையாட்டு நான் வரல. ஏன்டா இப்படி பயப்படுற? ஹேய், நீ கோவப்பட்டா ரொமான்ஸ் கட் ஆயிடும். அப்புறம் நான் தானே வருத்தம் பண்ணா. அது சரி. ரிங் போகுது. கட் பண்ணிட்டா. ட்ரை பண்ணுங்க. ஆ. சரவணா வேணாம். கட் பண்ண கூப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடு, கொஞ்ச நேரத்துல அவரே நிறுத்திடுவாரு. அப்புறம் நாளைக்கு ட்ரை பண்ணுவாரு. இப்பயே முடிச்சிடலாம். தெளிவா இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிடலாம். வேண்டாம்டா. ஹலோ மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? இல்ல, மீனாட்சி இப்ப எப்படி இருக்கா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் கோவமா இருக்கீங்க போல. ஆமா. கட் பண்ணு. மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் முடியாதுங்க. தப்பு எங்க மேலதான். ஓஹோ, மாப்பிள்ள. நீங்க என்ன சரவணான்னு கூப்பிடுங்க. மாப்பிள்ள, சரவணா, மீனாட்சி கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். அதெல்லாம் பேச முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கும் தான். இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. அடிக்கடி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நான் ஆபீஸுக்கு போன நேரத்துல மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி சமாதானம் பேசணும்னு நினைக்கிறது, இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஆனா மீனாட்சி இந்த தடவை தெளிவா சத்தியம் பண்ணிருக்கா. இனிமேல் வாழ்க்கையில அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாரும் கிடையாது அவளுக்கு. தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேவையில்லாம உங்க சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் பேசுறத நீங்க மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க வீட்ல இருக்கிற மத்த எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க மீனாட்சி பண்ணிருக்க சத்தியத்தை. புரியுதுங்களா? புரியல. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைன்னு புரியல. இப்படி தேவையெல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போனை வைங்க. கட் பண்ணிட்டேன். என்னங்க, என்ன ஆச்சுங்க? மீனாட்சி, நீ ஓகே தானே? ம்.